படம் சூப்பரா இருக்குங்க. ஸோ இதுல வந்து நடிச்ச எல்லாருக்குமே கரெக்டான கேமியோ கொடுத்துருக்காங்க. அண்ட் எடிட்டிங்ல வேற லெவல் எடிட்டிங் கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்ட் பிஜிஎம்மா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், செம்மையா இருந்துச்சு. ஸோ படம் வந்து ரொம்பவே ஒர்த்ஃபுல்லான படம், வந்து பாருங்க. இதுல வந்து என்ன பேஸ் பண்ணி இந்த கதையை கொடுத்துருக்காங்கன்னா ட்வின் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ட்வின் பாத்தீங்கன்னா பொதுவா 2 பேர் பார்ப்போம். ஸோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆள்ல 2 பேர் வருவாங்க. அதாவது காலையில இருந்து ஈவினிங் ஒருத்தவங்க, ஈவினிங்ல இருந்து நைட் ஒருத்தவங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸ்கிரீன் பிளேலாம் வேற லெவல், எடிட்டிங் வேற லெவல், பேக்ரவுண்ட் பிஜிஎம் மியூசிக் எல்லாமே பயங்கரமா இருக்கு. ஸோ எல்லாரும் வந்து படத்தை கண்டிப்பா பாருங்க. வர்த்ஃபுல்லான படம். ஸோ இந்த படத்தை எடுத்த அந்த டைரக்டருக்கு ஹேண்ட்ஸ் அப் சொல்லிக்கிறேன். ரொம்பவே நல்லா இருக்கு படம். மெசேஜ் மீன்ஸ் ஜெனட்டிக் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை பேஸ் பண்ணி, ஜீன் பிரச்சனை அதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்கு படம், நல்லா இருக்கு. நடிச்ச எல்லாரும் சூப்பரா பண்ணிருக்காங்க. அந்த ஹீரோ தான் வேற லெவல் கலக்கிட்டாரு. படத்துல நடிச்ச ஹீரோ செம்மையா நடிச்சிருக்காரு. ஹீரோயின் போர்ஷனும் சூப்பரா இருந்துச்சு. கரெக்டா எல்லாத்துக்கான கேமியோ கரெக்டா கொடுத்துருக்காங்க. நடிச்ச எல்லாரும் வேற லெவல் ஆக்டிங், செம்மையா இருந்துச்சு. இல்ல போரிங்லாம் இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து செகண்ட் ஹாஃப் வரையும், லாஸ்ட் வரையும் இன்னும் படம் ஓடிட்டே இருக்குமான்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டே இருக்கு. நல்லா இருக்கு படம். சூப்பரா இருக்குண்ணே. என்ன வந்து நாங்கள் எதிர்பார்த்தோமோ, ஒரு சுந்தர்சி சார் படம் வந்து எப்படி எதிர்பார்ப்போம் அந்த மாதிரி தான் வந்து இந்த படம் இருந்துச்சு. ஏன்னா அவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது, அவங்க பேனரில் ஒரு படம் வரும் போது நம்ம நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம். ஃபேமிலியாக பார்க்கலாமா, ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கலாமா அப்படின்னு. எல்லாத்துக்குமே ஒருத்தான படம். அண்ட் இந்த படத்தில் வந்து ஒரு புது ஹீரோ தான் பண்ணியிருக்காங்க, புது ஹீரோயின் தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்கள வந்து எந்த அளவுக்கு அவங்களே ரிப்பீட்டடாக காட்டிட்டு இருந்தாலும், ஒரு 2 மணி நேரம் வந்து ஆடியன்ஸை உட்கார வச்சு பார்க்குற அளவுக்கு எவ்வளோ எங்கேஜிங்காக கொண்டு போக முடியுமோ அவ்வளோ கொண்டு போயிருக்காங்க. மியூசிக்லேருந்து பாட்டுலேருந்து எல்லாமே வந்து இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஹீரோ சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவர் செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்காரு. இந்த படத்தில் அவரை வந்து பிடிக்கலன்னு யாரும் சொல்லவே முடியாது. ஃபர்ஸ்ட் ஹீரோ மூவியா அப்படின்ற வந்து எக்ஸைட்டிங் வந்து எல்லாருக்குமே இருக்கும். பட் உண்மையாக ஆக்டிங்லவும் எல்லா விதமுலையும் வந்து அவர் என்கேஜிங் பண்ணியிருக்காரு. காமெடி தானே, காமெடி தான் வந்து விடிவி சார் இருக்காரு. ஸோ விடிவி சார் வந்து உண்மையாக அவரோட கவுண்டர் டைலாக்லாம் வந்து வரும்போது நமக்கு வந்து நார்மலாக தனியாக போனாலுமே அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருப்போம். இல்லை ஃப்ரெண்ட்ஸால் கூப்பிட்டு போனோம்னு வச்சுங்களேன், ஒரே கலாட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு காமெடி மூமெண்ட்லாம் வந்து இருக்குது. அண்டு எமோஷனல் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, ரொமான்ஸ் தேவையா ரொமான்ஸ் இருக்குது, எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். புது டைரக்டர், புது ஹீரோ எல்லாமே வந்து புதுசாக இருந்தாலும் இந்த படம் உண்மையாக வந்து எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி ஒரு படம். இது எல்லாருக்கும் போய் சேரணும். ஸோ எல்லாருக்கும் போய் சேர்ந்தால் மட்டும்தான் இந்த படம் வந்து இன்னும் வெற்றி அடையணும்னு நினைக்கிறேன். இந்த படம் உண்மையாக ஒரு நல்ல அட்டெம்ப்ட்டு. இதை வந்து நிறைய பேர் வந்து பார்க்கணும். அண்ட் கிளைமேக்ஸ் ஒன்று ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு மாதிரி நல்ல யூனிக்காக முடிச்சிருந்தாங்க. ஸோ அது வந்து பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இன்னும் நிறைய படங்கள் வரும்னு நினைக்கிறேன் இந்த டைரக்டர் இருந்து, இந்த ஹீரோ கிட்ட இருந்து. படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுண்ணா. ரொம்ப படம் ஒர்த்தாக இருக்குண்ணா. எனக்கு பார்த்த வரைக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு படம் எல்லாமே. நான் நம்பி வந்து வேறு மாதிரி ஒன்று, ஆனால் படம் பார்த்தப்ப எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குண்ணா. மனசு ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைடு. பேக்ரவுண்ட் மியூசிக் முதல்ல கொண்டு எல்லாமே சூப்பராக இருக்குது, பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. திரும்ப அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்து பண்ண வச்சு மேலே இது கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுதுண்ணா எனக்கு. ரொம்ப படம் எல்லாமே நல்லாயிருக்கு. ஒரு எமோஷ்னல் இருக்குது, கடைசியில் ஒரு காமெடி, ஃபைட்ஸ் எல்லாமே இருக்குண்ணா. லவ் சீன்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குண்ணா. எல்லாருமே வந்து ஃபேமிலியாகவும் பார்க்கலாம், சிங்கிளாகவும் பார்க்கலாம், கப்பிள்ஸாகவும் வந்து பார்க்கலாம். எல்லாருமே வந்து பார்த்தா நல்லா ஒர்த்து. படத்தில் வந்து அந்த ஹார்மோன் சேஞ்சஸ் மாதிரி இருக்குண்ணா, அது மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. அது எல்லாருமே வெளியே யாருக்குமே தெரியாது. ஸோ இதில் நம்ம படத்தை பார்த்தோம்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குண்ணா. ஒரு படமே நார்மலாக ஒரு லவ் சீன் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. இவங்க நார்மலாக எல்லாமே வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. படம் நடிக்கிற எல்லாமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஹீரோவும் சரி ஹீரோயினும் சரி ஈக்குவலாக நல்லா டஃப் கொடுத்து நடிச்சிருக்காங்க. திரும்ப அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்கலான்னு இதுவும் நினைக்கிறேன். எங்கள் மாமா சொல்லி வந்தேன், சேகர் மாமா சொல்லி வந்திருந்தேன். அவர் பண்ணிக்கிறாரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. சாங்ஸ் பிஜிஎம் எல்லாமே புதுசாக வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. நாங்கள் நினச்சது வேறு மாதிரி. சரி படம் புதுசாக இருக்குது, கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும்னு நினச்சோம். ஆனால் நார்மல் ஹீரோக்கு டஃப் கொடுத்து பண்ணியிருக்காங்கண்ணா. காமெடி எல்லாமே ஒர்த்து தாங்கண்ணா. அந்த காமெடி நடிகர் அவர் அந்த ராஜு ஸ்டீல்னு சொல்லி நல்லா பண்ணியிருக்காருண்ணா. அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. டபுள் ஆக்குபென்சி ஒரு நல்ல படம், செம்ம ஜாலியாக போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் சூப்பராக போச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் எமோஷனலாக போச்சு, பட் நல்லா இருந்தது. ஒரு என்டர்டைனிங்கான படம். லாஜிக்லாம் பார்க்காம பார்த்தா நல்லா இருக்கு. எல்லா பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கு. கொஞ்சம் குறைச்ச கேரக்டர்ஸ் தான், பட் அது அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க. மெயின் கேரக்டர்ஸ் அந்த 4 பேருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்க ஒரு கான்செப்ட் எடுத்திருக்காங்க, அந்த கான்செப்ட்டுக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாரோட கேரக்டர்ஸுமே ஜஸ்டிஃபைடாக இருந்தது, நல்லா இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருந்தது. சாங்ஸை தாண்டி பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருந்தது. நிறைய சீன் இருக்கு தலைவா. முக்கியமாக அந்த கடலில் ஒரு சீன் வரும், ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி, ஹாப்பி பர்த்டேன்னு சொல்கிற மாதிரி. அது ரொம்ப நல்லா இருந்தது. டெக்னிக்கல் வைஸ் சூப்பரா கொடுத்துருக்காங்க சார். இந்த படத்தை வந்து குறையே சொல்ல முடியாது சார். படம் அவ்வளோ ஒர்த்ஃபுல்லான படம், நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பண்ண அந்த டீமுக்குமே ஒரு நல்ல எஃபோர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கண்டினியூட்டி பார்ட் 2 லீட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் வந்து பாருங்க.